அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபைனலாக வந்து A5 ராயல் பாஸுக்கான வீக் 5க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸ் அன்லாக் ஆகிருக்கு. இந்த வீக் 5க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸை சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீக் 5க்கான 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன், வின் ஏ கிளாசிக் மேட்ச் ஒன் டைம் வைல் வியரிங் ஏ ஸ்பெட்ஸ்னாஸ் ஹெல்மெட் லெவல் 3. அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு மேட்ச்சில் வந்து லெவல் 3 ஹெல்மெட் இருக்குல்ல, அந்த லெவல் 3 ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அந்த மேட்சை வந்து சிக்கன் டின்னர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன், யூஸ் எனர்ஜி ட்ரிங்க் 10 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது எனர்ஜி ட்ரிங்க் இருக்குல்ல, அந்த எனர்ஜி ட்ரிங்க்கை வந்து 10 தடவை வந்து நாம் வந்து ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கைஸ், இந்த 10 எனர்ஜி ட்ரிங்க் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு எனர்ஜி ட்ரிங்க்கு. ஸோ என்கிட்ட வந்து இப்போ எனர்ஜி ட்ரிங்க் வந்து கிடச்சிருச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு லொக்கேஷனில் வந்துடுங்க. லொக்கேஷனில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செவுத்துக்கு பக்கத்தில் வந்து இப்படி உட்காந்துக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இந்த லைஃபு, பேண்டேஜு, இந்த ஃபர்ஸ்ட் எய்டு கிட் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எனர்ஜி ட்ரிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு த்ரோயபிள்ஸ் இருக்கும்ல, அதாவது நீங்கள் மீலி வெப்பனு, அப்புறம் பாம் த்ரோ பண்ணுறது இதெல்லாம் இருக்கும்ல, இதில் போயிட்டு நீங்கள் வந்து எனர்ஜி ட்ரிங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எனர்ஜி ட்ரிங்க் வந்து த்ரோ பண்ண போகிறேன். இப்போது இந்த எனர்ஜி ட்ரிங்க்கை வந்து நான் இப்படி த்ரோ பண்ணும்போது அது வந்து மறுபடியும் எனக்கே வந்து எடுக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 10 தடவை பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாகவே வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு எலைட் மிஷன். இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் கார்டு கிடைக்குது. ஸோ த மிஷன் என்னன்னா, எலிமினேட் 3 பிளேயர்ஸ் வைல் ப்ரோன் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது 3 எனிமீஸை நீங்கள் படுத்துக்கிட்டே வந்து கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ரிப்பீட்டபிள் மிஷன் தான். வீக் 5 ஒன்லி, ஸ்பெண்ட் 100 மினிட்ஸ் இன் மேட்சஸ். அஃபிஷியலாக எப்போ வீக் 5 வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் இந்த மிஷன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் கிளாசிக் மோட்லேயோ இல்லை அரேனா மோட்லேயோ இல்லை ஆர்காடு மோட்லேயோ இல்லை கிளாசிக்லேயே வந்து ரேங்க்டு இல்லை அன்ரேங்க்ட்லேயோ இல்லை நீங்கள் வாவ் மோட்லேயோ நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து இன்கேமில் சர்வைவ் பண்ணுறீங்களோ அந்த மினிட்ஸ் எல்லாமே வந்து இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 100 மினிட்ஸ் வந்தவுடனே உங்களுக்கு இந்த மிஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை நீங்கள் ஒரு வீக்கில் 6 தடவை வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாரெல்லாமே வந்து ராயல் பாஸ் வாங்கின பிளேயர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ராயல் பாஸ் வாங்கின பிளேயர் கூட விளையாடும்போது அவங்களுக்கும் வந்து வீக் 5 வந்து அன்லாக் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் அவங்களுக்கு கவுண்ட் ஆகும், அவங்க கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கும் கவுண்ட் ஆகும். ஸோ த மிஷன் என்னன்னா, எலிமினேட் 20 எனிமீஸ் வித் அசால்ட் ரைஃபிள்ஸ் இன் எராங்கல் இன் கிளாசிக் மோட். அதாவது கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது 20 எனிமீஸை வந்து அசால்ட் ரைஃபிள்ஸ் கன்னால், அதாவது M4, ஸ்கேரல், AKM, M762 இந்த மாதிரி இருக்கிற அசால்ட் ரைஃபிள்ஸ் கன்னால் 20 எனிமீஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக RP பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கம்ப்ளீட் 5 மேட்சஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட விளையாடும்போது மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும். மிஷன் என்னன்னா, பிக்கப் ஃப்ளார்கன் இன் 3 மேட்சஸ் வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். அதாவது கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ நீங்கள் மேட்சஸ் விளையாடும்போது ஃப்ளார்கன் இருக்குல்ல, அந்த ஃப்ளார்கன் வந்து 3 தடவை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. ட்ரிக் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஃப்ளார்கன் கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த கன்னை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து கீழே போட்டுடுங்க. நீங்கள் கீழே போட்ட அந்த ஃப்ளார்கன்னை உங்களுடைய டீம்மேட்ஸை வந்து எடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஃப்ளார்கன்னை ஷேர் பண்ணாலே போதும், இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், பிக்கப் ஏ AWM ஒன் டைம் இன் கிளாசிக் மோட்.
நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது ஏடபிள்யூஎம் அப்படிங்கிற ஒரு ஸ்னைப்பர் கன் இருக்குல்ல, அந்த ஏடபிள்யூஎம் அப்படிங்கிற அந்த ஸ்னைப்பர் கன்னை ஒரே ஒரு தடவை நீங்கள் எடுத்தாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission eliminate 10 enemies with M416 in classic mode. அதாவது கிளாசிக் மோடில் நீங்கள் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது M416ங்கிற அசால்ட் ரைஃபிள்ஸ் கன் இருக்குல்ல, அந்த கன்னால் 10 எனிமீஸை நீங்கள் கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission week 5 only log in to the game on a total of 3 days. அஃபிஷியலாக எப்போ வந்து வீக் 5 வந்து அன்லாக் ஆகுதோ, வீக் 5 அன்லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்கேமில் ஜஸ்ட் ஒரு 3 நாள் வந்து நீங்கள் லாகின் பண்ணாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission eliminate 1 enemy with Kar 98K in classic mode. நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது ஒரே ஒரு எனிமியை Kar 98K அப்படிங்கிற அந்த ஸ்னைப்பர் கன் இருக்குல்ல, அந்த ஸ்னைப்பர் கன்னால் ஒரே ஒரு எனிமியை நீங்கள் கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission travel more than 2000 meters while operating any vehicles in classic mode. அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும்போது 2000 மீட்டர் வந்து வண்டியை ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சைக்கிளாக இருக்கலாம், பக்கியாக இருக்கலாம், டூ வீலராக இருக்கலாம், யூஎஸ்சியாக இருக்கலாம், மான்ஸ்டர் ட்ரக்காக இருக்கலாம், எதுவானா கூட இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் வண்டியை ஓட்டினாலும் மட்டுமே போதும், 2000 மீட்டர்ஸ் வண்டி ஓட்டணும்னு சொல்லியிருக்காங்க. 30 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission visit the social lobby of 3 different friends அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அவங்கள வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிஷனை எப்படி சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இவர் இருக்கார். இவருடைய ப்ரொஃபைலை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்படி பண்ணாலே போதும், உங்களுக்கு 1ன்னு கவுண்ட் ஆகிடும். இதே மாதிரி வந்து என்னுடைய 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நான் வந்து இப்போ வந்து அந்த விசிட் லாபியை வந்து விசிட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன இன்ஸ்டாகிராமில் இன்னும் யார் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கில் என்ன நீங்கள் ஃபாலோவும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கையும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் பை பாய்.